ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா பைத்தனோட ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னு பார்த்துருந்தோம். அதில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸும் என்னென்ன பண்ணுது, அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் சொல்லியிருந்தேன். அதில் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில ஆப்ரேட்டர்ஸ் நம்ம டீட்டெயிலாக பார்க்காம இருந்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா வீடியோட லென்த் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த விட்டு போன ஆப்ரேட்டர்ஸை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். So let's get into the video. ஸோ இப்போ நம்ம என்ன ஆப்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். ஓகேங்களா, இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியபிளோட வேல்யூஸ் சேமாக இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ அதை ரன் பண்ணோன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா, நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஏன்ற வேரியபிளில் ஒரு ஸ்ட்ரிங்கை சேவ் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி டபுள் கோட்டேஷன்லேயோ ட்ரிபிள் கோட்டேஷன்லேயோ என்ன வருதோ உள்ள என்ன நம்ம வைக்கிறோமோ அது ஸ்ட்ரிங்காக கன்சிடர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏன்ற வேரியபிளில் ஒரு ஸ்ட்ரிங் சேவ் பண்ணுறேன். என்னன்னு சேவ் பண்ணுறேன்னா பீக் அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணுறேன். அகைன் பின்ற வேரியபிளில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே பீக் அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட்டுக்குள்ள ஏ இஸ் பி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா, இந்த ஏ இஸ் பி இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ஏவோட வேல்யூ பிக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுது. ஓகேங்களா, இப்போ ஏ இஸ் பி உங்களுக்கு இந்த சென்டென்ஸ்லேயே புரிஞ்சிடும். நம்ம மற்ற லாங்குவேஜ்க்கும் பைத்தான் ப்ரோக்ராம் லாங்குவேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் நார்மல் பிளெயின் இங்கிலீஷ்லேயே இருக்கும். ஸோ ஒரு பிகினராக இருக்கவங்க கூட ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் சென்டென்சஸ் இருக்கும். உங்களை இப்போ நம்ம இது படிக்கும்போதே உங்களுக்கு புரியும். பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள என்ன கொடுத்தேன்னா ஏ இஸ் பி. ஓகேங்களா, ஏ இஸ் பிக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா ஏவோட வேல்யூவும் பிவோட வேல்யூவும் சேமாக இருக்கா. அப்படி சேமாக இருந்தால் நமக்கு ஆன்சர் என்னன்னு வரும்னா ட்ரூன்னு வரும். ஓகேங்களா, ஒருவேளை சேமாக இல்லைன்னா ஃபால்ஸ்னு வரும். ஓகேங்களா, இப்போ நான் ரன் பண்ணுறேன், நமக்கு ஆன்சர் ட்ரூன்னு வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ இது ஃபால்ஸாக வர வைக்கிறது நான் இதை சொல்கிறேன். இப்போ ஏன்ற வேரியபிளில் பீக் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுறேன். பின்ற வேரியபிளில் யூடியூப் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் சேவ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டுக்குள்ளே ஏ இஸ் பி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியபிள்லையுமே அதாவது ஏ பி ரெண்டு வேரியபிள்லையுமே சேம் ஸ்ட்ரிங்கை கொடுத்து நம்ம சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்த்தோம். சேமாக இருந்ததால் நமக்கு ட்ரூ வந்தது. ஓகேங்களா, ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஏன்ற வேரியபிளில் பீக்குன்ற ஸ்ட்ரிங் சேவ் பண்ணியிருக்கோம், பின்ற வேரியபிளில் யூடியூப்னு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரிங் சேவ் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போது ஆன்சர் ஃபால்ஸ்னு வரும். ஓகேங்களா, இப்போ நம்ம இதை ரன் பண்ணுறேன், எனக்கு ஆன்சர் ஃபால்ஸ்னு வருது. ஓகேங்களா, ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ல இன்னொன்று என்னதுன்னு கேட்டிங்கன்னா இஸ் நாட். ஓகேங்களா, அதாவது ரெண்டு இப்போ இஸ் நாட்டுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ஸோட ஆப்போசிட் தான் இஸ் நாட். ஓகேங்களா, இப்போ நான் ரன் பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஏ ஈக்குவல் டு நம்ம அதே எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், பீக் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் சேவ் பண்ணுறேன். பி ஈக்குவல் டு யூடியூப் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நான் பிரிண்ட் அப்படி சொல்லிட்டு இதுக்குள்ள என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் நாட் பி. ஓகேங்களா, அதாவது இந்த இஸ் நாட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் சேமாக இல்லை அப்படின்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, உங்களுக்கு புரியுதா? இஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சேமாக இருந்தால் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஆனால் இந்த இஸ் நாட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, இஸ் நாட்னு நம்ம இங்கே கொடுத்துருக்கிறதால ரெண்டு வேல்யூவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ட்ரூன்னு வரும். ஓகேங்களா, இப்போ நான் ரன் பண்ணுறேன், நமக்கு ஆன்சர் ட்ரூன்னு வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ நான் ரெண்டு வேரியபிள்லையும் ஒரே வேல்யூ கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ ஏ ஈக்குவல் டு பீக் சொல்கிறேன், பி ஈக்குவல் டு சேம் பீக்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டுக்குள்ள ஏ இஸ் நாட் பின்னு சொல்கிறேன். ஓகேங்களா, ஏ இஸ் நாட் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன், நமக்கு ஆன்சர் ஃபால்ஸ் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏவும் பியும் இங்கே ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா, ஏவோட வேல்யூவும் பீக் தான், பியோட வேல்யூவும் பீக் அப்படின்னு தான் சேவ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஏ இஸ் நாட் பி
அப்படின்னு நாம இங்கே கொடுத்துருக்கிறதால இதுக்கு ஆன்சர் வந்து ஃபால்ஸ்னு வருது. ஓகேங்களா, சிம்பிளாக உங்களுக்கு இது இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இவ்வளோதான் வந்து ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். அதாவது ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்னா என்னன்னு உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கும், எந்த வேரியபிள் வேணா இருக்கலாம், அதோட வேல்யூஸ் வந்து சேமா இருக்கா இல்லையான்றத ஒரு பிளெயின் இங்கிலீஷ் இஸ் நாட் அதை வச்சு செக் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, இவ்வளோதான் வந்து ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செகண்டா என்ன ஆப்ரேட்டர் பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஓகேங்களா, மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேரியபிளோட வேல்யூஸ் வந்து சீரியஸ் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஒரு வேரியபிள்ல நம்ம ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்றோம், அந்த வேல்யூல ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு வேர்டு இருக்கா இல்ல ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது நம்பர் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்றது அந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஓகேங்களா, நான் உங்களுக்கு பேசிக்கா ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போ வந்து ஏன்ற வேரியபிள்ல பைத்தான் அப்படின்னு நான் சொல்லி சேவ் பண்றேன். ஓகேங்களா, இப்போ பிரிண்ட் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டு பி இன் ஏ, இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ற வேரியபிள்ல பைத்தான் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்ட்ரிங்கை நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அந்த ஸ்ட்ரிங்ல பீன்ற ஒரு கேரக்டர் மெம்பரா இருக்கா இல்லையா அப்படின்னு நாம செக் பண்றோம். ஓகேங்களா, பிரிண்ட் பி இன் ஏ, பீன்ற கேரக்டர் இன் ஏல இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்றோம். ஓகேங்களா, ஒருவேளை ஏல இருந்தா அது வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நமக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா பீன்ற கேரக்டர் பைத்தானோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, பைத்தான்லேயே பீன்ற ஸ்டார்ட் ஆயிருக்கிறதால நமக்கு வந்து பி வந்து இப்போ ட்ரூன்னு வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ நான் வந்து இன்னொன்று ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நாம இந்த பைத்தான் PYTHON இதை இல்லாத வேற ஏதாவது ஒரு வேர்டு போட்டு ஏல இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். என்ன பண்ணலாம், ஏன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா, ஏன்ற கேரக்டர் இன் ஏ அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா, இல்லை அப்போ உங்களுக்கு குழம்பிடும், ஸோ அதெல்லாம் நம்ம வேற ஏதாவது கேரக்டர் எடுத்துக்கலாம். சி, ஓகேங்களா, சி இன் ஏ அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ சி அப்படின்ற கேரக்டர் வந்து பைத்தான்ல இருக்கான்னு பார்க்குது. ஓகேங்களா, அதாவது ஏன்ற வேரியபிள்ல பைத்தான்னு ஒரு ஸ்ட்ரிங் சேவ் பண்ணியிருக்கேன், PYTHON. ஓகேங்களா, அதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா பீன்ற கேரக்டர் இருந்தால் நமக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், பி இருந்தாலும் நமக்கு இங்கே ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இப்போ சி இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறோம், ஒரு வேளை இருந்தால் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ரன் கொடுக்குறோம், ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா PYTHON இதில் சின்ற கேரக்டர் இல்லை. ஓகேங்களா, இல்லாததால நமக்கு வந்து இங்கே ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேங்களா, சிம்பிள் தான், நீங்கள் ரொம்ப காம்ப்ளெக்ஸாலாம் யோசிக்க வேணாம். உங்களுக்கு போக போக எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எடுத்தாலும் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஓகேங்களா, அதுவும் இதை விட பைத்தான் தான் இருக்கிறதுலே வந்து ஈஸி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், பிகினர் ஃப்ரெண்ட்லி. ஓகேங்களா, ஸோ மற்ற லாங்குவேஜஸை கம்பேர் பண்ணும்போது பைத்தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் சில கான்செப்ட் மட்டும் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் ஈஸியாகிடும். ஓகேங்களா, போக போக உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் தான் போடுவேன். ஓகேங்களா, இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ல இன்னொன்று இருக்குது, அது என்னன்னு கேட்டிங்கன்னா நாட் இன். இப்போ நாம இன்னு பார்த்துட்டோம், இப்போ நாட் இன் ஓகே அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது, அதை பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ ஒரு எஸ் அப்படின்ற வேரியபிள் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கலாம், ப்ரோக்ராமிங் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் சேவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ பிரிண்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டு வி, அதாவது வி நாட் இன் எஸ். ஓகேங்களா, இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா எஸ்ன்ற வேரியபிள்ல ப்ரோக்ராமிங் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் சேவ் பண்ணியிருக்கேன், அந்த PROGRAMMING. ஓகேங்களா, இதான் ஸ்பெல்லிங். ஓகேங்களா, இதுல வி வந்து இல்லை அப்படின்னு நாம வந்து கொடுத்துருக்கோம், வி நாட் இன் எஸ். ஓகேங்களா, நாட் இன்னா இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஒருவேளை இல்லாம இருந்தா நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணோம், ஒருவேளை இருந்தா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேங்களா, நமக்கு இங்க ட்ரூன்னு வந்திருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா நாட் இன் எஸ்ன்ற வேரியபிள்ல இருக்க ப்ரோக்ராமிங்ல வி இல்லை. ஓகேங்களா, அதனால வந்து இங்க வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிருக்கு. ஸோ இதான் வந்து பேசிக், அவ்வளோதான். நாம இந்த ரெண்டு ஆப்ரேட்டர்ஸ் பத்தி இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். சரிங்களா, ரெண்டும் வந்து சிம்பிள் ஆப்ரேட்டர்ஸ் தான்.
இதை நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஆனால் லாஸ்ட் வீடியோட லென்த் அதிகமாக இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஆப்ரேட்டர்ஸ் வந்து தேர்ட் பார்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆப்ரேட்டர்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் பார்க்கல அப்படின்னா நான் வந்து ஐ பட்டனில் லிங்க் தரேன், எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் அப்கமிங் கிளாஸஸில் இன்னும் இருக்க பைத்தானில் இருக்க டாபிக்ஸ்லாம் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.